வணக்கம் நண்பர்களே, ஸ்டடி வித் அபி யூடியூப் சேனல்லேருந்து நான் உங்கள் அபி. இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா, டிஎன்பிஎஸ்சிக்கான ஸ்டடி டிப்ஸும் ட்ரிக்ஸும் என்ன அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு 5 பாயிண்ட் நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும், நம்ம வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கு. என்னென்னா, ஃபஸ்ட்டு நம்ம என்ன படிக்கிறோமோ அதை வந்து நம்ம நோட்ஸ் எடுத்துக்கணும். தமிழுக்கு ஒரு நோட் போடுங்க, மேக்ஸ்க்கு ஒரு நோட் போடுங்க, சயின்ஸ்க்கு ஒரு நோட் போடுங்க, எக்கனாமிக்ஸ்க்கு ஒரு நோட் போடுங்க, அந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுமே நம்ம ஸ்கூலில் எப்படி படித்தோம் அந்த மாதிரி நோட்டு போடுங்க. ஒரு நோட்டு போட்டு படிக்க அதை வந்து நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கணும். இப்போ ஒரு லெசன் எடுக்கிறீங்களா, தமிழ் எடுக்கிறீங்களா, தமிழில் ஃபஸ்ட்டு டாபிக் இது வந்து டேர்ம் 1 அப்படின்னு போட்டு அதுக்கு கீழே லைன் பை லைனாக என்னென்ன டாபிக், அதில் என்ன இருக்குது, அதோட ஆத்தர் யார் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக எழுதிட்டு வரணும். நீங்கள் நமக்கு தெரியும், எப்பயுமே ஒன்று ரைட் பண்ணி படித்தா மட்டும்தான் நமக்கு வந்து மைண்டில் பதியும் இல்லையா. கண்ணால் விஷுவலைஸ் பண்ணுறதும் ரைட் பண்ணுறதும் அதுதான் வந்து நம்ம மைண்டில் ஏறும். சரிங்களா? அதனால் ஃபஸ்ட்டு வந்து டேக் நோட்ஸ் வித் ஷார்ட்கட். நான் வீடியோ வந்து நடத்தும்போதே உங்களுக்கு ஷார்ட்கட்டோட சொல்லிவிடுவேன். ஸோ ஒன்று நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து வித் ஷார்ட்கட்டோட நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? நான் கிளாஸ் எடுக்க உங்களுக்கு அது புரியும் அப்படின்ட்டு வீடியோஸும் நிறைய நான் போட்டிருக்கேன், அதில் வந்து போய் பாருங்கள். சரிங்களா? அடுத்து கன்சிஸ்டன்சி. செகண்ட் பாயிண்ட் என்ன? கன்சிஸ்டன்சினா என்ன? உன்னை தொடர்ந்து ஒரு விஷயத்தை செய்கிறது. ஓகேங்களா? எத்தனை தடவை தோல்வி அடைஞ்சாலுமே நம்ம வந்து ஒரு சக்ஸஸ் பாயிண்ட்டுக்கு போய் நிற்கிறோம் பாருங்க, அதுதான் கன்சிஸ்டன்சி. சரிங்களா? நம்ம வந்து எத்தனை தடவை இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக இப்போ என்ன ஒரு ட்ரிக்ஸ் வச்சுருக்காங்கன்னா, எக்ஸாம்க்கு படிக்கிறவங்கலாம் அவங்க படிக்கிறது குரூப் 4 தான் இருக்கும். குரூப் 4 தான் அவங்க எலிஜிபிளாகவே இருப்பாங்க. பட் இருந்தாலுமே வந்து அவங்க எல்லாத்தையுமே குரூப் 2க்கு திருப்பி எழுதி பார்க்குறது, குரூப் 2வோட கொஷின் பேப்பர்ஸ் வந்துருக்கு இல்லையா, ஸோ அதை எழுதி பார்க்குறது, அது மாதிரி வேறு அவங்க அப்ளைவே பண்ணாத எக்ஸாம்க்குலாம் வந்து எழுதி பார்ப்பாங்க. அந்த மாதிரி எழுதி பார்க்குறது ஒரு விஷயத்தை வந்து எத்தனை தடவை நம்ம தோல்வி அடைஞ்சாலுமே அதை வந்து விடாமல், இல்லை என்னால் முடியும், நான் பண்ணி காட்டுவேன் அப்படின்ற ஒரு இது. சின்ன பிள்ளைல நம்ம அழுவோம்ல, எனக்கு இது வேணும்னா வேணும். அதே தான், நான் ஒரு ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்னு உங்கள் மைண்டில் ஃபஸ்ட்டு நீங்கள் நினைங்க. நிறைய பேர் உங்களை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளை என்கரேஜ் பண்ணுறத விட டிஸ்கரேஜ் பண்ணுறது தான் நிறைய பேர் வருவாங்க. ஏன் நம்ம வீட்லேயும் நடக்கலாம், அக்கம் பக்கம் எல்லாமே, இன்னும் இத்தனை வயசாகிடுச்சு இன்னுமா படிச்சிட்டு இருக்க அப்படின்னு கேட்பாங்க இல்லையா. அதெல்லாம் எதையுமே காதில் வாங்கிக்கோங்க. நீங்கள் வந்து கடிவாளம் கட்டின குதிரை எப்படி இருக்கும், நேராக ரோட்டை பார்த்து மட்டும்தான் போகும். அந்த மாதிரி நீங்கள் போய்கிட்டே இருங்க, எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. சரிங்களா? அடுத்து டைம் மேனேஜ்மெண்ட்னால் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி. நீங்கள் காலேஜ் படிச்சுக்கிட்டே படிக்கலாம், எல்லாம் ஒர்க் பண்ணிகிட்டே படிக்கலாம், வீட்டில் இருக்காங்களே ஹவுஸ் ஒய்ஃப் அவங்க படிக்கலாம். அதனால் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு மாதிரி டைமிங்ஸ் வந்து செட் ஆகும். அதனால தான் வந்து நம்ம ஒரு டாபிக் ஒரு டேர்ம் எடுத்தாலே அது வந்து 2 வீக்ஸ், ஒரு புக் எடுக்கணும்னா 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் அப்படின்னு டைமிங் கொடுக்கறது. உங்களுக்கு எந்த டைம் கன்வீனியண்ட்டாக இருக்கோ அப்போ நீங்கள் படிச்சுக்கலாம். ஆனால் நீங்கள் உங்களுக்கான டைம் டேபிளை நீங்கள் போட்டுக்கணும். நான் இந்த டைம் எழுந்திருப்பேன், இந்த டைம் நான் படிப்பேன் அப்படின்னு. நான் சொல்லுவேன் நீங்கள் 5 மணிக்கு எழுந்திருக்கணும்னு. உங்களால் முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களாலையும் எல்லா விஷயத்தையும் நான் சொல்ல டைமிங் நீங்கள் பண்ண முடியாது. அதேமாதிரி இப்போ கிளாஸ்க்கு போகிறோன்னா, கிளாஸ் அவங்க சொல்லுவாங்க நான் 6 to 8 வந்து கிளாஸ் அட்டன் பண்ணுறேன் அப்படின்வாங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, எனக்கு வந்து இல்லை எனக்கு 8 o'clock தான் கன்வீனியண்ட்டாக இருக்கும், இல்லை எனக்கு சாயங்காலம் தான் கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படின்வாங்க. ஸோ உங்களோட டைமிங்கே நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தான் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு நாளைக்கு நீங்கள் சாலிடாக கரெக்டாக நான் 3 மணி நேரத்துலேருந்து 5 மணி நேரம் டு 8 மணி நேரம் நான் படிக்கணும். வேலைக்கு போகலை, வீட்டில் தான் இருக்கீங்க, முழு ஃபோக்கஸாக இதை தான் படிக்கிறீங்கன்னா சாலிடாக நீங்கள் 8 மணி நேரம் நீங்கள் படிக்கலாம் இல்லையா. ஆனால் நான் வேலை பார்த்துக்கிட்டும் படிக்கிறேன் அப்படின்னா 3 மணி நேரம் தான் உங்களால் படிக்க முடியும். இல்லை மிஞ்சி நீங்கள் டைமிங் எடுத்தால் கூட 4 மணி நேரம் 5 மணி நேரம் வந்து படிக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கான டைமிங்கை நீங்கள் ஒதுக்கிக்கோங்க. சரிங்களா? அடுத்து ரிவிஷன். 4th பாயிண்ட் ரிவிஷன். நீங்கள் ஒரு டாபிக் படிச்சிட்டிங்களா, அதை படிச்சிட்டிங்கன்னா நீங்களே மைண்டுக்குள்ளே ரிவிஷன் பண்ணணும். இப்போ ஒரு டிவியில் ஒரு பாட்டை பார்க்குறோம், அதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அதை பாடிக்கிட்டே இருப்போம், பாட அது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இல்லையா. அந்த மாதிரி நீங்கள் எந்த ஒரு டாபிக் படித்தாலுமே அதை வந்து மனசுக்குள்ளே நீங்களே கொஷின் கேட்டுக்கணும், நீங்களே ஆன்சர் பண்ணிக்கணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு சீக்கிரம் உங்கள் மைண்டில் அப்சர்வ் ஆகும், எக்ஸாம்லேயும் கண்டிப்பாக பாஸ் பண்ணலாம். அடுத்து ரெகுலர் டெஸ்ட்டு. ரிவிஷன் ரெகுலர் டெஸ்ட் ரெண்டுமே ஒரே இதில் வந்துடும். ரிவிஷனுங்கிறது வேறு, ரெகுலர் டெஸ்ட்டுங்கிறது வேறு. ரிவிஷன்றது நம்ம கண்ணால் பார்த்து படிக்கிறது, ரெகுலர் டெஸ்ட்டுங்கிறது ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர். சரிங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரு, அப்புறம் வந்து
அந்த ரெகுலராக டெஸ்ட் வைக்கிறோம் பாருங்கள், அதை பார்க்குறது, ஒரு புக் எடுத்து அந்த புக்கில் என்னென்ன கொஷின்ஸ் நம்மளாலே க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறது. இப்போ நானுமே சரி, ஒரு டாபிக் இப்போ நான் உங்களுக்கு நடத்துகிறேன் இல்லையா, உங்களுக்கு நடத்தும் பொழுது எனக்கு அது வந்து ரிவிஷன், எனக்கு நல்லா ரிவிஷன் ஆகும், நானும் நல்லா அதை கற்றுப்பேன். இதுதான் பேசிக். அடுத்தவங்களுக்கு ஒருத்தவங்க நடத்தும் பொழுது நம்மளாலேயும் நல்லா படிக்க முடியும். அது அந்த ஒரே காரணத்துக்காக தான் வந்து நான் யூடியூப்பில் இப்போ வந்து கிளாஸ் எடுத்து போட்டுட்ருக்கேன். ஏன்னா நானும் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். ஸோ எனக்கு ஏற்ற டைமிங்கை நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். எனக்கும் 2 குழந்தைங்க இருக்குது. ஸோ அந்த டைமிங் அவங்கள பார்த்துக்கிற நேரம் நான் அவங்கள பார்த்துக்கணும், அது என் கடமை. படிக்கிற நேரம் நான் படிக்கணும், அது எனக்காக நானாக எடுத்துக்கிட்ட ஒரு கடமை இல்லையா. ஏன்னா படிக்கிறவங்க எந்த சுச்சுவேஷன்னாலும் படிக்கலாம். இல்லை ஏனோ தானோ நான் படிக்கிறேன் அப்படின்னா அது உங்கள் விருப்பம், சரிங்களா. இதுக்கான ட்ரிக்ஸ் இப்படிலாம் படிக்கணும், இது வந்து எல்லாருமே அட்வைஸ் பண்ணுவாங்கங்க. பட் நம்மளோட இதை வந்து நம்ம தான் வந்து சரி பண்ணிக்கணும். எந்த டைமிங்கோ, எப்படி படிக்கணும், என்ன பண்ணலாம், எல்லாமே வந்து நீங்கள் ஒரு டைம் டேபிள் போட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா. பட் எதுவாக இருந்தாலும் கன்சிஸ்டன்சியோடு பண்ணுங்கள், எதையுமே இடையில கைவிட்டுறாதீங்க, சரிங்களா. தேங்க்யூ.